அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப வந்து வாங்க, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து குற்றால வந்து ட்ராவலிங் வீடியோ பார்த்தோம். அதோட கன்டினியூ வீடியோ தான் இது. அப்படி நீங்க பார்க்கலன்னா, கண்டிப்பா நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்ப வந்து வாங்க, நம்ம வந்து ஆ கன்டினியூ பண்ணலாம் அந்த வீடியோவ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் புதுசா பார்க்கணும்னா, சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த ₹10 வந்து ஜாமான்கள்லாம் போய் வாங்குறதுக்காக போயிருந்தோம். எல்லாமே வந்து ₹10 தான். ₹10 கிடையாது. சில சில திங்ஸ் வந்து வெறும் வந்து ₹10 தான். இந்த பவுடர் இருக்கு பாருங்க. அந்த பவுடர் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ₹30. இந்த நெயில் கட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹20. அது பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் வந்து ₹20. அந்த விலை போட்டிருக்கு பாருங்க. சில திங்ஸ் மட்டும்தான் ₹10. எல்லாமே கிடையாது. அதாவது அந்த குவாலிட்டி அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ₹10ன்னு சொல்லிட்டு. பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ₹30, ₹20 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு தான் வந்து என் குட்டிமாக்கு வந்து நான் வந்து இந்த பென்சில், பேனா, அதெல்லாம் எரேசர் அதெல்லாம் வந்து எடுத்தேன். பாருங்க. நல்லா வந்து நல்லா கியூட்டா சில திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எரேசர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்னர் எல்லாமே. நல்லா கியூட்டா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்டிவா இருந்துச்சு. குழந்தைங்க பார்த்தோன்னே சட்டுன்னு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்பூன் எல்லாம் பாருங்க. இந்த ஸ்பூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ₹10, ₹20 சாரி ₹20. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் ஜாமான் வாங்கினேன். இன்னும் வந்து போக போக பார்த்தீங்கன்னா, நெறைய வாங்கணும். இந்த பென்சில், பேனாலாம் பார்த்துருப்பீங்க நம்ம வாங்கினது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹30 அந்த மாதிரி. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கிட்டு வந்தா ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்திருக்கலாம்னு என்னோட ஒரு தாட்டு. அவ்வளோதான். கொஞ்சம் வந்து அழுக்கழுக்கா இருந்துச்சு. ரொம்ப வந்து ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பேக்ஸுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பேக்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து அந்த செயின், நெக்லஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தது. இதுதான் வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். அங்கிட்ட தான் நான் வந்து செயின் எல்லாம் எடுத்திருந்தேன். பாருங்க. ஆ இந்த நான் வந்து எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹30 மட்டும்தான். வெறும் ₹30. இதே நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இத விட உங்களுக்கு வந்து ஆ 120, 100 அந்த மாதிரி வரும். நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அடிச்சு பார்த்தாலே தெரியும். ஆ அதுக்கு இதுக்கு ஈக்குவலா பண்ணி பார்த்தா, இது வந்து நல்லாவே இருந்துச்சு. ₹30ங்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஆ மறுபடியும் வந்து இந்த குட்டி மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிட்டோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்படியே கடைகள்ல வந்து சுத்தி வந்து உங்களுக்கு தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வெரைட்டி வெரைட்டியா இருந்துச்சு. நெறைய திங்ஸ் எல்லாம். இங்க பாருங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லப்பர்ஸு அது மாரிலாம் இருந்தது. ஒண்ணு வந்து ₹10 அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா, இந்த பேனாலாம் வந்து ₹30 சொல்லியிருந்தேன் இல்லையா? ₹20 தான். சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லப்பர் மட்டும் வந்து ₹10. இதே வந்து எங்க ஊர்ல வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. மீன் கடை பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. லோக்கலா வாங்கணும்னு வச்சா, அங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3 4 லப்பர் பேண்ட் அதாவது லப் இது இந்த டிஸ்கோ லப்பர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இல்ல. ரப்பர் பேண்ட் வந்து 4 வந்து ரூ. 10 தான் வாங்குவோம் நாங்க.
அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ல பொருளுமே இப்படிதான். 5 10 ரூபா, 6 10 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவேன். ஆனா வந்து இங்க வந்து ஒண்ணே வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸோ 20 ருபீஸோ சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்க நல்லா இருந்துச்சு இந்த கம்மல்ஸ் எல்லாம். நான் வந்து இந்த கம்மல்லாம் வந்து அவ்வளவா நான் எடுக்கல. ஏன்னா வந்து நான் வந்து ஆன்லைன்ல வேற கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த செட்டு வகைகள் அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா செட்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 14 செட்டு வந்து இருக்கு வீட்ல. நான் வந்து எல்லாமே ஆன்லைன் மூலமா வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து வச்சிருக்கேன். அதனால எங்களுக்கு வந்து அதுவே போதுமா இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே கொஞ்சமா எடுக்கலன்னா சொல்ல முடியாது. இங்கேயே வந்து எடுத்தேன். 2500 ரூபாய்க்கு எடுத்தேன். 2500 ரூபாய்க்கு எடுத்தேன். நான் இங்க வந்து இந்த இந்த திங்ஸ் மட்டும் சொல்றேன். எங்க அம்மாவே வந்து ரொம்ப வந்து திட்டிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி செலவழிக்கிறது தான் இருக்கணும். பட் வந்து இருந்தாலும் வந்து சேமிப்பு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்மளுக்கு சேமிப்பு இருக்கணும் கண்டிப்பா. நாளைக்கு வந்து நம்மளுக்கு இல்லைன்னாலும் நம்ம குழந்தைகளுக்கு அது வந்து பயன்படலாம். இன்னொன்னு வந்து நம்ம என்னைக்காவது கஷ்டம் அல்லாச்சுக்கும் என்னைக்காவது ஒரு கஷ்டம் காசு இல்லைங்கிறப்போ நம்ம சேமிச்சு வச்சோம் பார்த்தீங்கன்னா அதை நம்மளுக்கு கை கொடுக்கும் நிச்சயமா. இந்த மாதிரி எல்லாம் யார் இருந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு மாசம் சேர்த்து வைப்போம் 500 அந்த மாதிரி சொல்லிட்டு மறு மாசம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல செலவு வந்துடும். ஸோ அத எடுத்து காசு இல்லாத பட்சத்துல எடுத்து செலவு பண்ணிடுவோம். அவ்வளவுதான். மனசோட இயல்பே வந்து அப்படிதானே. ஸோ அதனால நானும் அந்த மாதிரி தான். இது வந்து பாத்தீங்கன்னா சிற்றருவி. பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மலைகள்ல சுத்தி வந்து மலைகள்லாம் வந்து கிட்டக்க கிட்டக்க இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய அட்டைப்பூச்சி ஆயும் இந்த மலைகள்ல வந்து. அதுவும் இந்த ஒரு அருவியில வந்து ரொம்ப வந்து அட்டைப்பூச்சி அந்த மாதிரி எல்லாம் ஆயும். அது பார்த்து கேர்ஃபுல்லா தான் நம்ம வந்து குளிக்கணும். அந்த மாதிரி தான். பாருங்க ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வந்து ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடுல வந்து ஆம்பளைங்க வந்து குளிச்சுக்கிடுவாங்க. இங்கிட்டு வந்து பொம்பளைங்க வந்து குளிச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. நல்லாவே இருக்கும். ரொம்ப 2வது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆ பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். இத சுத்தி பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது விலங்குகள் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா ரொம்ப கிட்டக்க இருக்குமா அதனால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த பாத்தீங்க பாத்தீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸு. அங்க போய் குளிச்சுட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஆ குளிச்சுட்டு அதோட கிளம்பியாச்சு. இடையில வந்து பாத்தீங்கன்னா, ஆ குளிக்கும்போது அந்த மெயின் ஃபால்ஸ்ல இடையில கொஞ்சமா வந்து கேப் இருக்கும். அந்த கேப் வழியா குழந்தைங்க விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளே கூட விழுவதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வழுக்கி விழும் பாறைகள்லாம். அதனால பார்த்து பரிவிச்சு தான் நம்ம வந்து போகணும் வரணும். அடுத்து வந்து பழைய குற்றாலத்துக்கு கிளம்பி போனோம். போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய குற்றாலமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா வந்து ரொம்ப அதிகமா தண்ணி வர்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இதே வந்து மெயின் ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மெயின் ஃபால்ஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அதிகமா தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. வந்து குளிச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஓகே.